ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டியூட்டோரியல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரண்ட் மார்க்கெட் கண்டிஷன் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபைனலி ஒரு குட் நியூஸ் அப்படின்னே வந்து சொல்லிக்கலாம். மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லாஸ்ட் வீடியோவிலே நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ பேரிஷ் ட்ரெண்ட் வந்து முடிஞ்சு புல்லிஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓவரால் மார்க்கெட் ஸ்டில் புல்லிஷ் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக்லி க்ளோஸுக்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வீக்லி க்ளோஸ் நமக்கு வந்து எந்த அளவுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குதோ அதை பொறுத்து தான் பெரும்பாலும் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் க்ளோஸ் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். முக்கியமாக பிட்காயின் டாமினன்ஸ். ஸோ பிட்காயின் டாமினன்ஸ் வந்து இது இந்த லெவல் வந்து ஒரு கீ லெவல், இதுலேருந்து டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி உள்ள லெவல் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 வாரத்துக்கு பிறகு, ஸோ இந்த கேண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டினியூஸாக ஒரு 6 வாரமாக மார்க்கெட் வந்து புல்லிஷ் க்ளோஸ் தான் வச்சுருந்து. ஆனால் இந்த வீக் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு பேரிஷ் க்ளோஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து வச்சுருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு நெகட்டிவ் சைன். மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் மார்க்கெட்டில் என்ன நடந்துன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஏரியா அகெயின் பயங்கரமாக ஒரு ட்ராப் பண்ணிவிட்டு டவுன் பண்ணாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு வீக் வந்து புல்லிஷாக கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுது, இருந்தாலும் திரும்ப வந்து அப் பண்ணிட்டான். ஸோ கிட்டத்தட்ட 2 டைம் மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி கொடுத்துக்கிட்டு, ஒரு ஹோப் கொடுத்துக்கிட்டு திரும்ப வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு ட்ராப் பண்ணி மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் வந்து நடந்திருக்கு. ஸோ இப்போ வந்து 3வது டைம் வந்து சேம் செட்டப் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கு. ஸோ 3வது வீக் வந்து பேரிஷ் க்ளோஸ் வந்து வச்சுருக்கு. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைன். காரணம் என்ன அப்படின்னா, இங்கே மட்டும் இந்த இது வந்து நெகட்டிவ் கேண்டில் புல்லிஷ் க்ளோஸ் கிடையாது. ஸோ இதே மாதிரி நமக்கு வந்து டோட்டல் மார்க்கெட் கேப், ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷ் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இதை வந்து பிரேக் அவுட் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த மார்க்கெட் கேப், அதாவது பிட்காயினையும் எத்தீரியத்தையும் தள்ளி ஆல்ட் காயின் மார்க்கெட் கேப், ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ ஒரு ஷார்ட் டைம் ஃப்ரேமில் பிரேக் அவுட் ஆகி போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அடுத்து பிட்காயினை தவிர உள்ளது, ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா புல்லிஷ் க்ளோஸ். ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக் வந்து எல்லாமே மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷாக தான் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு சைன் கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு. அது மட்டும் கிடையாது, இன்னையோட 30ஆம் தேதி ஆச்சு. ஸோ Q2, அதாவது Q2 வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் மந்த் வந்து தொடங்குது, ஃப்ரெஷ் குவார்ட்டர் வந்து தொடங்குது. ஸோ அது வந்து புல்லிஷாக இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரியா? ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷ். அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம எதை பார்ப்போம் அப்படின்னா எத்தீரியம். ஸோ எத்தீரியமும் பார்த்திங்கன்னா கிளியர் புல்லிஷ் க்ளோஸ். அது மட்டும் கிடையாது, ஸோ ஒரு லோயர் டைம் ஃப்ரேமில் வந்து ஒரு ட்ரெண்டையும் வந்து இது பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. சரியா? ஒரு டவுன் ட்ரெண்டை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இதில் வந்து கொஞ்சம் அக்குமுலேட் ஆகிட்டே இருந்து, ஸோ அதையும் வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ இனி வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்துட்டு ஒரு சின்ன செல்லிங் ப்ரெஷருக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஒரு சப்ளை ஜோன் இருக்கிறதுனால மேபி அது ஒரு சின்னதாக வேணால் ஒரு செல் நடக்கும். பெருசாக ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்பு மேக்ஸிமம் கிடையாது. ஸோ ஓவரால் வந்து எத்தீரியம் வந்து புல்லிஷ் ஆகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எத்தீரியம் போகுதுன்னா கண்டிப்பாக ஆல்ட் காயின்ஸும் வந்து அதை ஃபாலோ பண்ணும். ஸோ ஆல்ரெடி இந்த மூமெண்ட்டுக்கே நிறைய ஆல்ட் காயின்ஸ்லாம் வந்து மூவ் ஆக தொடங்கியிருக்கு. ஸோ இன்னும் வந்து ஒரு பிரேக் அவுட், கிளியர் பிரேக் அவுட் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த அக்குமுலேஷன் நிறைய ரிஜெக்ஷன் ஆகிருக்குல்ல இந்த ஏரியா. ஸோ இந்த ஏரியாவில் தான் நிறைய ட்ரேடு வந்து வால்யூம் வந்து ட்ரேட் ஆகிருக்கும், நிறைய பெண்டிங் ஆர்டர்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து போகும்போது நல்ல ஒரு சைன் வந்து பார்க்கலாம். அக்ரெசிவான மூமெண்ட் வந்து மார்க்கெட்டில் வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஜூலை மந்த் வந்து ஒரு புல்லிஷ் மந்தாக இருக்கிறதுக்கான பெரும்பாலான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரியா? ஓகே கைஸ், இதான் வந்து கரண்ட் மார்க்கெட் அப்டேட். ஓவரால் மார்க்கெட் இஸ் புல்லிஷ். ஆல்ட் காயின்ஸும் அப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே வந்து இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.